ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த நாளைய ராசி பலன் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் நாளைய தினம் 3/10/2022 புரட்டாசி மாதம் 16ஆம் நாள் திங்கட்கிழமை. நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் பூராடம் நட்சத்திரம் நிறைந்ததொரு நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இது ஒரு சுக்கிரனோட நட்சத்திரம், தனுசு ராசியில் ஒரு சுப கிரகத்தினுடைய நட்சத்திரம், இன்னொரு சுப கிரகத்தினுடைய வீட்டில் இருக்கிற ஒரு அற்புதமான நட்சத்திரம். சரிங்க, நாளைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்களுக்கே நாளைய தினமும் சந்திராஷ்டமம் நீடிக்கின்றதுங்க. ஆக நேற்று சொன்ன மாதிரியே நாளைய தினமும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் எல்லாத்துலேயுமே நிதானமாக இருந்து கொள்ள வேண்டியது ரிஷபராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டா போதுங்க. அன்பு நண்பர்களே, நாளைய தினம் தினப்பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமைய பெறுபவர் சுக்கிர பகவான் கன்னி ராசியிலேயே அமைய பெற்றிருக்கின்றார். நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த சுக்கிரன் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலன்களை வழங்குகின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக நாளைய தினத்துக்குன்னு சில சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் கரிநாள், தனி மனித சுபகாரியங்களை செய்யக்கூடாது. இது சிறப்பாங்க அப்படின்னு கேட்பீங்க. சிறப்பு இது கிடையாது. ஆனால் இதற்கு மாறாக ஒரு சிறப்பு உண்டு. தனிப்பட்ட மனிதர்கள் ஒரு தொழில் தொடங்குறது, ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்துறது, ஒரு புதுமனை புகுவது, இல்லை புதுசாக ஏதேனும் ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நாளைய தினம் தடைன்னா ஆரம்பிக்கலாம், யாரும் தடை பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த காரியம் சிறப்பாக அமைவது கொஞ்சம் சிரமமாக போயிடும். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினம் புது விஷயங்கள் எதையும் துவங்காமல் இருப்பது சிறப்பானது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. கரிநாள் என்பதனால் ஒத்தி போடுவது நல்லது. ஆனால் இது தெய்வீக காரியங்கள் செய்வதற்கு சிறப்பானதுங்க. இறை வழிபாட்டுக்கு சிறப்பான நாள். நம்ம எதெல்லாம் தனி மனிதனுடைய சுபங்களை தவிர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இறை வழிபாட்டுக்கு சிறப்பான நாளாக அமையும். ஒரு உதாரணத்துக்கு பிரதோஷம் போல, அமாவாசை பௌர்ணமிகளைப் போல, இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள். சரி அன்பு நண்பர்களே, நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி திதியும் நமக்கு இருக்குங்க. பொதுவாகவே தேய்பிறை அஷ்டமி கொஞ்சம் வலிமையானது அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த வளர்பிறை அஷ்டமியும் கூட ஒரு நல்ல அமைப்பு. இதில் என்ன பண்ணலாம், பொதுவாகவே அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு செய்வது மிக சிறப்பானது. அந்த வகையில் நாளைய தினம் என்னெல்லாம் தொந்தரவு இருக்கோ, கடன் ரீதியான தொந்தரவு இருக்குது, ஆரோக்கிய தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த அமானுஷ்யம்னு சொல்லுவாங்க, பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை இருக்காங்கிறது எனக்கும் பெருசாக தெரியாது. ஆனால் இருக்குங்கிறதுல ஒரு நம்பிக்கை உண்டு. அதுபோல் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டாம். அது நம்ம ட்ரை பண்ணவும் வேண்டிய அவசியம் கிடையாது. இருக்குன்னு உங்களுக்கு மனசஞ்சலம் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணலாம், இருக்கவே இருக்கார் நம்முடைய கால பைரவன். சகல தீய சக்திகளையும் அப்படி ஒடுக்கி வீட்டுக்கு வெளியே தூக்கி வீசக்கூடிய ஒரு அற்புதமான இறைவன் இந்த கால பைரவன். இவ்வாறாக விளங்கக்கூடிய அந்த கால பைரவரினுடைய சன்னிதானத்தில் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இறைவா நீயே எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்வதற்கு அந்த எதிர்மறையான சக்திகள் ஏதேனும் ஒன்று, கண் திருஷ்டி கூட பட்டிருக்கலாங்க, அந்த கண் திருஷ்டி கூட இறைவன் கால பைரவனை வழிபடுகின்ற பொழுது அகன்றுவிடும். ஆக அன்பு நண்பர்களே, உங்களுக்கு மறைமுக தொந்தரவுகள் இருக்கின்றது, எதிரி தொந்தரவுகள் இருக்கின்றது, இந்த மாதிரியான அமானுஷ்ய தொந்தரவுகள் இருக்கின்றது என்றால் நீங்கள் நம்பினால் நாளைய தினம் கால பைரவனை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக இந்த தொந்தரவுகளை அகற்றிக் கொள்ளலாம். இது 12 ராசி நேயர்களுக்குமே பொதுவானது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம். வாருங்கள். மேஷம். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள். தொழில் அமைப்புகளை விட, வியாபாரத்தை விட வேலை செய்கின்ற இடங்கள்ல சிறப்பாக இருக்குங்க. நாளைய தினம் எப்படி வேலை போச்சுன்னே தெரியாது, எப்படி பொழுது போச்சுன்னே தெரியாது. அன்பு நண்பர்களே, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்கின்றதையே ஒரு பெரிய கடமையாகவும் ஏதோ பெருசாக நாட்டுக்கே சேவை செய்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு முகம் சுளித்து கொண்டே செய்வார்கள். ஒரு உதாரணத்திற்கு நாளைய தினம் உங்களுக்கு எப்படி வேலையில் பொழுது போகுதுன்னே தெரியாது, சிறப்பாக இருப்பீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு வேலையை செய்கிறீங்க, மென்டல் டார்ச்சர் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ஆப்போசிட்டான ஒரு டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா அழகான பொண்ணை புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ எப்படி இருக்கும், வேண்டான்னு சொன்னால் கூட சண்டே கூட வேலைக்கு போவார் தலைவர். அந்த மாதிரி அன்பு நண்பர்களே, நாளைய தினம் வேலை மிகவும் எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கடக்கும். இது ஒரு விஷயம். வருமானம் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும், இந்த சிறு குறு சில்லறை வியாபாரிகள், தள்ளு வண்டியை வச்சு எதுவும் வியாபாரம் பண்ணுறவங்க, சின்ன சின்னதாக காய்கறி வியாபாரம், இவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானத்தை கொடுக்கின்ற அற்புதமான நாள்.
குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்குகின்ற நாள். கடன் எங்கேயும் கேட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும். எதிர்பார்க்கின்ற இடங்களில் கடன் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் ஒரு மிக சிறப்பான நாளாக அமைகின்றது. ராசிநாதன் திரிகோணத்தில் அமர்ந்து நீசபங்க ராஜயோகத்தில் அமைவது சிறப்பான அமைப்புங்க. 3 விஷயங்களுக்கு சிறப்பான நாள். ஒரு சிலர் காதல் வயப்படுவீர்கள், காதல் வெற்றி அடையும். இது ஒரு அமைப்பு. படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்தவரையிலும் கணிசமான முறையில் கொஞ்சம் படிப்பில் ஆர்வம் மேலோங்கும், சுட்டித்தனமாகவும் இருப்பான். சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், படிப்புன்னு சோடா புட்டியை ஒன்று மாட்டிக்கிட்டு எதிர்க்க போனான்னா தூண் இருக்கிறதே தெரியாமல் போய் அடிச்சிருவான். அந்த மாதிரியான படிப்பாளிகள் அவர்கள் நாட்டையே காப்பாற்றுவதற்கு பெரிய பெரிய ஆட்களாக வருவார்கள். ஆனால் எவ்வளோ பெரிய ஆனாலும் இன்னொருத்தவங்க கிட்ட தான் போய் வேலை செய்வாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விளையாடவும் செய்வான், டீச்சர்கிட்ட அடியும் வாங்குவான், திட்டும் வாங்குவான், பாராட்டும் வாங்குவான், அந்த ஆவரேஜான மார்க்கில் இருப்பான். ஆனால் பெரிய சக்ஸஸ் ரேட்டை தன்னோட லைஃப்பில் அடைவான். அந்த மாதிரியாக நாளைய தினம் ரிஷபராசி நேயர்களுக்கு ஜாலியாக இருந்துகிட்டே எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு நாள். எதிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நாளைய தினம் உங்களுடைய தாரக மந்திரமாக அமையும். மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். நாளைய தினம் பெரிய வருமானத்திற்கான நாள் இல்லை. நாளைய தினம் நீங்கள் பெருசாக ஒன்றும் சாதனைலாம் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அது கிடைக்காம தாங்க லைஃப்பில் நிறைய பேர் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் ஓடுன்னு ஓடுறவங்கள போய் கேட்டு பாருங்களேன். அட போயா, நான் வீட்டில் சும்மா இருந்தபோது நிம்மதியாக இருந்தேன், இப்போ என்னடனா பணம் காசு வந்துருச்சு, நிம்மதி போயிடுச்சு அப்படிம்பாங்க. அந்த நிம்மதி கிடைக்கின்ற நாளாக நாளைய தினம் ரிஷபராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது. உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் கண்ணீர் சிந்துவீர்கள். அந்த அளவுக்கு மேன்மையான ஒரு வளர்ச்சி உண்டு. வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பஞ்சமாதிபதி 4ஆம் பாவகத்திலே திக்பலம் பெறுகின்ற அற்புதமான நாள். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் இது போன்ற ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கையின் மீது ஆர்வம் அதிகமாக குவிகின்ற நாள். அதுலேயும் பொம்பளை பசங்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் குறை கூறணும் என்பதற்காக சொல்லவில்லை. நன்மைதான். எனக்கு இதுதான் வேணும், இந்த நகை தான் வேணும், இந்த ட்ரெஸ் தான் வேணும். தீபாவளி வரை நமக்கு பக்கம் வரப்போகுது. ஆக அன்பு நண்பர்களே, பர்ச்சேஸ் எல்லாம் தொடங்கிறதுக்கு மிக சிறப்பான நாளாக நாளைய தினம் மிதுனராசி நேயர்களுக்கு அமைகின்றது. நினைச்ச பொருளெல்லாம் வாங்குவீங்க, வீட்டை அலங்கரிப்பீங்க, கொஞ்சம் லக்ஸூரியஸாக வாழணுங்கிற ஆசை உங்களுக்கே வந்துடும். அந்த மாதிரி பொன் பொருள் ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையை ஏற்படுத்துவது மாதிரியான அற்புதமான நாள். பிடிச்சதை வாங்குற நாள். பிடிச்சதை வாங்குவீங்க. 5க்கு அதிபதி உங்களுக்கு 4ல் இருக்கார், திக்பலமாக இருக்கார். சுப விரயங்களை ஏற்படுத்துகின்ற நாள். ஆக என்னெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ வாங்கிருங்க. பெரிய கடனை ஏற்படுத்தி மட்டும் வாங்கிடாதீங்க. அதுதான் ஒரு சின்ன ரிக்வஸ்ட். அதே போல் மனசுக்கு திருப்தியாக இருக்குங்க. நாளைக்கு என்னதான் செலவானாலும் உங்களுக்கு அது திருப்தியான செலவாக அமையும். நாளைய தினம் நீங்களே கொஞ்சம் லக்ஸூரியஸாக உங்களை ஃபீல் பண்ணுவீங்க. வசதியாக வாழ விரும்புவீர்கள். ஆடம்பரமாக எதையும் செய்வீர்கள். ஒரு நன்மைதான். ஒரு நாள் தானே, மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளுங்கள். தாயார் வழியிலிருந்து சில நல்ல விஷயங்கள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் சில பொருட்களை வாங்கி கொடுத்து அதன் மூலம் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். அதே போல் அன்பு நண்பர்களே, ஒரு சிலருக்கு சொத்து பத்து சேர்க்கையும் நாளைய தினம் உண்டு. வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் சிறுதூர பயணங்கள் அதிக அளவு மேற்கொள்ளுகின்ற நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. நீங்கள் ஒரு முயற்சியை எடுப்பீங்க. முயற்சி ஆரம்பத்தில் கொஞ்சம் மந்தமாகும், கொஞ்சம் சிரமப்படுவீங்க, ஆனால் பெரிய வெற்றி அடைவீங்க. முயற்சி மந்தமாகி அதன் பிறகு வெற்றியை கொடுக்கின்ற நாளாக நாளைய நாள் கடகராசி நேயர்களுக்கு அமைகின்றது. கொஞ்சம் அது அலைச்சல்களை ஏற்படுத்தலாம், கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்தலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் வெற்றியும் லாபமும் உண்டு. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக பெண்கள் வழியிலிருந்து நல்ல லாபங்கள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். நாளைக்கு ஒரு 200 ரூபா தேவைங்க. யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. என்ன நம்பி ஒரு பையன் 2 ரூபா கூட தரமாட்டான். 200 ரூபா நான் யார்கிட்ட போய் கேட்கறது? உங்களுக்கு நல்ல பழக்கமான பெண்கள் கிட்ட கேளுங்க, கொடுத்துருவாங்க. ஆக அன்பு நண்பர்களே, பெண்கள் வழியிலிருந்து நல் உதவிகள் கிடைக்கின்ற நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. ஒரு சிலருக்கு இந்த சினிமா மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாட்டம் இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு கலையில் பெரிய ஆயிரணும்னு நினைக்கிறவங்களாம் நாளைய தினம் அந்த வாய்ப்புகள்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும், அதை பிடிச்சிட்டு மேலுக்கு வந்துடணும். அந்த மாதிரி சில வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்ற நாளாக கடகராசி நேயர்களுக்கு நாளைய தினம் அமைகின்றது. இடமாற்றம், மனை மாற்றம் அப்படிங்கிற சில அமைப்புகள்லாம் நல்லபடியாக கைகூடி வரும். ஏதாவது கையில் இருக்கிற சொத்தை விற்கிறதுக்காக முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளும் நாளைய தினம் எடுத்தீர்கள் என்றால் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும்
ஒரு அற்புதமான நாள். தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல மேன்மையான நாள். ஊர் பக்கங்கள்லாம் போனீங்கன்னா இந்த வியாபாரம் பண்றவங்களுக்குலாம் வாய் சாலாக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பூ விக்கிற அம்மா வருவாங்க, பூ வாங்கிக்கிறியான்னு கேட்டா நல்லா இருப்பாங்க. உன் பொண்டாட்டி தேவதை மாதிரி இருக்கா, பூ வச்சுட்டு கூட்டு போகாம போறியப்பா, இப்ப வாங்காம போனா பொண்டாட்டி அடிப்பாங்க. புரியுதா இல்லையா? அதுக்கு பேர் தான் வாய் சாலாக்கு. ஆக அன்பு நண்பர்களே, எப்படியாச்சும் ஒன்று பேசி வியாபாரத்தை பண்ணிடுவாங்கங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாளாக நாளைய தினம் அமைகின்றது. வியாபாரம் தொழில் இந்த 2 அமைப்புகளுமே நல்ல மேன்மை அடைந்து அதன் மூலம் நல்ல வருமானத்தையும் வரவுகளையும் வழங்குகின்ற மகிழ்ச்சிகரமான நாள். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும். நாளைய தினம் பேசுறதெல்லாம் கவிதையா தெரியுங்க எல்லாருக்கும். அதாவது சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் போட்டு பார்த்துருப்பீங்க, அன்பா பேசி பார்த்துருக்கீங்களா? சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடுப்பா பேசி பார்த்துருப்பீங்க, கவிதை பேசி பார்த்துருக்கீங்களா? இது எல்லாத்தையுமே நாளைக்கு பண்ணுவாங்க. இவனாடா இப்படி பேசுறான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கே சந்தேகமாயிரும். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினம் கனிவான பேச்சு, அனைவரையும் கவர் செய்வது மாதிரியான பேச்சை எல்லாம் நாளைய தினம் பேசுவீர்கள். ஆனால் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், வருமானமும் சிறப்பாக அமையும், தொழிலும் நல்ல மேன்மையான அமைப்புகளில் இருக்கின்ற மிகச்சிறப்பான நாளாக நாளைய தினம் அமையப் பெறுகின்றது. வாழ்த்துக்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேன்மையான நாள். தனபாக்கியாதிபதி ராசியிலேயே நீசம் பெற்றாலும் நீச பங்கமாக இருக்கின்றார். அது ஒரு அற்புதமான அமைப்பு. கொஞ்சம் எல்லாத்துலேயுமே டேக் இட் ஈஸி பாலிசி அப்படிங்கிற மாதிரி, எல்லாத்துலேயுமே பி ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. சந்தோஷமாக இருக்கணும். எதுக்கியா பிறந்தோம்? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே. இங்கே வந்து அதை பண்ணு இதை பண்ணு அதை தேடு அவனுக்கு பதில சொல்லி அதுக்காக நம்ம பிறந்தோம் அப்படின்னு எது எப்படியாக இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன் என்பதனை தாரக மந்திரமாக கொள்ளுகின்ற நாளாக நாளைய தினம் அமைகின்றது. தகப்பனார் வழியிலிருந்து சிறு சிறு வருமானங்கள் வருகின்ற அற்புதமான நாள். தொழில் வேலை வியாபாரம் அனைத்து அமைப்புகளிலுமே பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் கணிசமான ஒரு முன்னேற்றத்தை வழங்குவது மாதிரியான சிறப்பான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பூர்வீகத்திலிருந்தும் சில நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். உயர்கல்வியில் இது நாள் வரையிலும் கொஞ்சம் மந்த தன்மையோடு இருந்தவர்களுக்கு கூட அந்த உயர்கல்வி மேன்மை பெறுவது மாதிரியான சிறப்பான நாளாகவும், எதிலும் கொஞ்சம் ஆடம்பர பிரியர்களாகவும் அலங்கார பிரியர்களாகவும் நீங்கள் மாறுகின்ற நாளாகவும் நாளைய தினம் அமைகின்றது. நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், எப்படி சொல்றது, 4 முறை கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு சீவிக்கிட்டே இருப்பாங்க 1 மணி நேரத்துக்குள்ள. என்னடா பண்ற, என்னடா பொம்பளை பொண்ணே கெட்டுடுவா போல உங்ககிட்ட, அந்த அளவுக்கு சீவிர தலை அப்படிங்கிற அளவுக்கு மேக்கப் போடுவாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் உங்களை ஆடம்பரமாக காட்டிக்கொள்வீர்கள். இருந்தாலும் நல்லதுதான், நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். துலாராசி நேயர்களே, உங்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் சொல்லிக் கொள்ளுகின்ற அளவுக்கு ஒரு பெரிய ஏற்றமான நாள் இல்லைங்க. ராசிநாதன் விரயத்தில் அமர்ந்து அவரே அட்டமாதிபதியாகி அட்டமஸ்தானத்துக்கும் திரிகோணத்தில் இருக்காருங்க. ஆக 3 விஷயம். தேவையில்லாத செலவுகள்லாம் இழுத்து விடுங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க இவன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னலாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அடுத்தவர்கள் முகம் சுளிக்கின்றபடி, குடும்பத்தில் உள்ளவர்கள் முகம் சுளிக்கின்றபடியாக நீங்கள் செலவு செய்வீர்கள். ஆக அந்த தேவையற்ற வீண் விரயங்களை, ஆடம்பர விரயங்களை தவிர்த்து கொள்வதில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஒரு சிலருக்கு ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும். அவ்வாறாக மருத்துவ செலவுகளை ஏற்படுவதற்கான சில நிர்பந்தங்கள் ஏற்படும். ஆக மருத்துவ செலவுகள் அது தவிர்க்க முடியாது. மற்ற செலவுகளை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். வெளியூர் பயணங்கள், வெளிமாநில பயணங்கள், இந்த மாதிரியான வெளியிட பயணங்கள் யாரெல்லாம் செய்யறதுக்காக திட்டமிட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளலாம். அதற்கு சிறப்பான நாள். இதுவே பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வரவு இல்லைனாலும் பெரிய செலவுகளும் இல்லாமல் குறைந்துரும். பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிக செலவாகும் நண்பர்களே. ஆக ஆரோக்கியத்திலும் வீண் விரயங்களிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக நாளைய தினம் அமைகின்றது அப்படிங்கிறத மனசுல வச்சுங்க. உறக்கம் சிறப்பாக வரும். இதை விட என்னங்க வேணும் ஒரு மனுஷனுக்கு? தூக்கம் நல்லா இருக்குங்க. நாளைய தினம் நன்றாக தூங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் இந்த திருமணத்துக்காக யாரெல்லாம் பொண்ணை பார்த்து ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ, இதான்ப்பா பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு புரோக்கர் கொண்டு வந்துருவாருங்க. கவலைப்பட வேண்டாம். ஆக திருமண அமைப்பாளர்கள் இந்த மாதிரியான சில யார்கிட்டலாம் சொல்லி வச்சிருக்கீங்களோ அங்கிருந்தெல்லாம் வரன்கள் நல்முறையில் அமைகின்ற அற்புதமான நாளாக நாளைய தினம் அமைகின்றது. கணவன் மனைவிக்கிடையே என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலுகின்ற நல்ல நாளாகவும் நாளைய தினம் அமைகின்றது. உங்க வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சிறு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு லாபகரமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். பொதுவாகவே தொழில் வியாபாரம்னு எந்த ஜீவன அமைப்புகளில் இருந்தாலும்
கூட்டுத்தொழில் அமைப்புகளில் நீங்கள் இருந்தாலும் அவற்றில் நல்ல மேன்மைகளையும் லாபங்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு நல்ல நாளாகவே நாளைய தினம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத மனசுல வச்சுங்க. ஆக பொருளாதாரத்துக்கோ குடும்ப மகிழ்ச்சிக்கோ தன்னிறைவை பெறுவதற்கோ எந்த விதமான குறையும் இல்லை. லாபஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் நிறைந்திருக்கின்றன, முக்கூட்டு கிரகங்கள். இது ஒரு அற்புதமான அமைப்பு. மன நிறைவாக அனைத்து பலன்களுமே நடக்கும். பொருளாதாரம், மன மகிழ்ச்சி, தொழில் அனைத்தும் சிறப்பாக அமையும். நீங்க உங்க வாழ்க்கை துணை என்ன சொல்றாங்களோ அது அந்த சொல்படி கேட்டு நடப்பது நாளைய தினம் சிறப்பானது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஒரு நல்ல நாள். எந்த விஷயத்துக்கு, வேலை, தொழில், வியாபாரம் அனைத்திலும் முழு கவனத்தை செலுத்துங்கள். நல்ல பெயர் பெறுவீர்கள், நல்ல லாபம் பெறுவீர்கள், உழைப்பில் உங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரத்தை பிடிப்பீர்கள். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரை தொழில், வேலை, வியாபாரம்னு உங்களுடைய பொருளாதாரம், தொழில் அமைப்புகளில் நல்ல உயரங்களை அடைகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற வேலை வாய்ப்புகளில் கொஞ்சம் நல்ல மகிழ்ச்சியாக வேலையெல்லாம் நகரும். ஜாலியாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு உயர் அதிகாரியால் பாராட்டு பெறுவீர்கள். அந்த மாதிரியான அற்புதமான நாள். கடன் தொந்தரவுகள் யாருக்கெல்லாம் இருந்ததோ சின்ன சின்னதாக அது நீடிக்கும். ஆனால் குறைஞ்சிரும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆரோக்கிய ரீதியாக மட்டும் கொஞ்சம் தொழில்னு ஓடிக்கிட்டே இருந்து நேரத்துக்கு சாப்பிடாம ஆரோக்கியத்தை சுத்தமாக கெடுத்துக்க கூடாதுங்க. அந்த ஆரோக்கிய விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் தனுசு ராசி நேயர்கள் ஒரு கண் வைத்துக் கொள்வது மிக சிறப்பானது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். தொழில் சார்ந்து லோன் வாங்குறதுக்கு, தொழில் சார்ந்து பேங்க் லோன் அப்ளை பண்றதுக்கெல்லாம் சிறப்பான நாள். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ யோகாதிபதி திரிகோணத்தில் இன்னொரு யோகாதிபதியோடு சேர்ந்து அமர்வது சிறப்பு. அந்த அமைப்பின்படி பூர்வீக சொத்துக்களுக்காக யாரெல்லாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேருகின்ற ஒரு புத்தம் புதிய புத்துணர்ச்சியை வழங்குகின்ற அற்புதமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. உங்க வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து நல்ல மேன்மைகள் வரும். குழந்தைகளினுடைய முன்னேற்றம் சிறப்பாக அமையும். பூர்வீகத்தில் நீங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வந்து சேருகின்ற நாள். தொலைதூர பயணங்களை எல்லாம் செய்வதற்கு மிக ஏற்ற நாள். வேலையில மாற்றங்க, இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு தாவலாம், இல்லை டிரான்ஸ்ஃபர் கேட்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அது சார்ந்து அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை அது சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைக்கிறதுக்கோ மிக மிக ஏற்றமான நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. உங்கள் தகப்பனார் வழியிலிருந்து சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும். அந்த உதவி உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையும். ஆக அன்பு நண்பர்களே, உங்கள் வீட்டில் ஒரு மகர ராசிக்கார குழந்தை இருந்தாங்கனாலும் அந்த தகப்பனாருக்கு ஒரு நன்மைகளை வழங்குவது மாதிரியான நாள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக மொத்தத்தில் மகர ராசியினை பொறுத்தவரையிலும் மிகச்சிறப்பான மேன்மைகளை வழங்குகின்ற அற்புத நாளாக நாளைய தினம் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அட்டமத்திலே சுக்கிரன், நாளுக்கு அதிபதி பார்த்துக்கங்க, அவரே பாக்யாதிபதியும் கூட. இந்த நிலைமையில் அவர் அட்டமஸ்தானத்தில் நீச்சபங்க ராஜயோகத்தோடு இருக்கின்றார். பொருள் வாங்குவீங்க, ஏதாவது ஒரு பொருளை வாங்குவீங்க, ஆனால் கடன் வாங்குவீங்க. தொழிலை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, கொஞ்சம் முன்ன பின்ன தெரியாத தொழிலை இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. ஆக நாளைய தினம் நீங்கள் தொழிலை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. எந்த ஒரு ஆடை ஆபரணங்கள் நகைகள் இதெல்லாம் வாங்க வேண்டாம்னு நான் சொல்லலை. ஆனால் செக் பண்ணி வாங்கணும், பெரிய கடனை ஏற்படுத்தாமல் வாங்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். ஆக அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தவரை பொருட்சேர்க்கையில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய மிக மிக அவசியமான நாள். அதே போல் ஆரோக்கியத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் நாளைய தினம் டப்புன்னு எட்டி பார்த்துரும். ஆக அன்பு நண்பர்களே, ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும். குறிப்பாக வேலை செய்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளியிடங்கள்லையாக இருந்தாலும் சரி, ஊருக்குள்ளவாக இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தவர் சார்ந்த சில விஷயங்கள், நீங்கள் ஆணாக இருக்கின்றீர்கள் என்றால் பெண், பெண்ணாக இருக்கின்றீர்கள் என்றால் ஆண், உங்களுடைய எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நல்லா போய்கிட்டு இருப்பா அப்படி தொழில் உத்தியோகத்தில் நல்ல மேனேஜர் போஸ்ட்டுக்கு ரீச் ஆயிருப்பா அப்படி, அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுகிட்ட தேவையில்லாத வம்பு இழுத்து அந்த பொண்ணு சத்தம் போட்டுரும், பேருக்கு எடுத்துக்குவாடி. ஆக தொழில் செய்கிற இடங்கள்ல நாளையிலிருந்து தலை காட்ட முடியாமல் போயிடும். ஆக அன்பு நண்பர்களே, எதிர்பாலினத்தவரால் சில பிரச்சனைகள் எழுவது மாதிரியான நாளாக இருப்பதனால் இந்த தனிப்பட்ட விஷயங்களில் தனிப்பட்ட ஒழுக்கங்களில் கொஞ்சம் சுய கட்டுப்பாடோடும் கவனத்தோடும் இருந்து கொள்வது மிக மிக சிறப்பானது. வரவுகள் அவ்வப்போது அமையும், ஆனால் பெரிய கடன் சுமையை ஏற்படுத்தி எதையும் செய்ய வேண்டாம். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்றால் அன்பு நண்பர்களே, திருமண முயற்சிகள் நன்முறையில் கைகூடுகின்ற
மிக சிறப்பான நல்ல நாளாக நாளைய தினம் அமைகின்றது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அகலுவது மாதிரியான நாளாகவும் நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. நாளைய தினத்தினை பொறுத்தவரை எந்த காரியம் எடுத்தாலும் அதில் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக செயல்படுவீர்கள். நல்ல அந்யோன்யம் பெருகுகின்ற நாள். பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. கூட்டுத்தொழில நல்ல மேன்மை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எங்க ஊர்ல எங்கேயாவது நடக்குமா பார்த்துங்க. ஆனா நாளைய தினம் உங்களுக்கு நடக்கும். மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து நல்ல மேன்மைகளையும் பெறுகின்ற நாள். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பது மாதிரியான நாளாகவோ அல்லது வாடிக்கையாளர் வாயிலிருந்து நம்ம நல்ல தொழில் பண்றீங்க, இனிமேல் நான் ரெகுலர் கஸ்டமருங்க உங்க கடைக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது மாதிரியான நல்ல நாளாகவோ நாளைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாள் அப்படிங்கிறத மனசுல வச்சிருக்கீங்கன்னா போதுமானது. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அன்பு நண்பர்களே, இதுவரையும் நாம் 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை பார்த்தோம். இனி இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இந்த பாவகங்களை பற்றி பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லானா என போற்றிருக்கின்ற இடத்தை 1 என வைத்துக் கொண்டீர்கள் என்றால் 1, 2, 3 மூன்றாம் இடம் வலுப்பெற்றிருக்குமானால் 3ஆம் இடத்திற்கு குரு, சுக்கிரன், புதன், வளர்வரை சந்திரன் போன்ற 4 கிரகங்களினுடைய ஏதேனும் ஒரு தொடர்பு, அமர்வு, பார்வை இந்த மாதிரி அமைந்திருக்கும் என்றால் 3ஆம் இடம் வலுத்து விட்டது என்ற அர்த்தம். 3ஆம் இடம் வலுத்தா என்ன கிடைக்குங்க? தைரியம் கிடைக்கும் சார். இந்த நிறைய பேர் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள பாம்பு போயிருச்சுன்னு வச்சுங்களேன், அடிங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பான், ஆனால் ஒரு பயனும் உள்ள போக மாட்டான். ஏன்? தைரியம் இல்லை. அப்போ தைரியத்தை கொடுக்கின்ற பாவகம் எது? 3ஆம் பாவகம். ஆக எந்த ஒரு செயலிலும் வேகமாக இறங்கி செயல்பட வேண்டும், துணிச்சலோடு இருக்க வேண்டும் என்றால் 3ஆம் இடம் தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல. அந்த ஸ்தானம் சுபகிரகங்களினுடைய ஆளுமைக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த நெஞ்சில மஞ்சா சோறு இருக்கியா அவனுக்கு, அவனை மாதிரிலாம் தைரியம் வருமா? யாரா இருந்தாலும் பொட்டில் அடிச்ச மாதிரி நெத்திக்கு நேரம் பேசிட்டு போயிடுவாயா, முகத்துக்கு நேரம் அப்படிம்பாங்க இல்லையா? அந்த துணிச்சல், தைரியம் இவை சிறப்பாக இருக்கும். சகோதர உறவு மேன்மையாக இருக்குங்க. இங்க பாருங்களேன், இந்த காலகட்டத்தில் 18 வயசை தாண்டி 20 வயசை தாண்டி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், 2 பேருக்கும் 18, இன்னும் சொல்ல போனா கல்யாணம் வரைக்குமே அண்ணன் தம்பி, நீ இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், நீ ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற நிலைமைக்கு இருந்திருப்பாங்க. 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிருக்கும். விதி வலியது இல்லைங்களா? அந்த அமைப்பின்படி பார்த்தீங்கன்னா 2 பேரும் பங்காளி சண்டைகள் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த 3ஆம் இடம் வலுத்துச்சுன்னு வச்சுங்களேன், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மணனை போல ராமபுரானுக்கு அந்த மாதிரி என்னைக்குமே தம்பியோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது பங்காளி சண்டையே வராதுங்க. தம்பிகள்னு சொல்ல முடியாது, உடன் பிறந்த சகோதரர்கள், உடன்பிறப்புகள் உறவு நல்லா இருக்கும். இது நல்லா இருந்துச்சுனாவே ஒருத்தர் எங்கேயும் தைரியமா இறங்கி என் தம்பி பார்த்துக்குவேன், என் அண்ணன் பார்த்துக்குவேன் அப்படின்னு இறங்கி செய்யலாங்க. பங்காளி சண்டைகள் இல்லாம தம்பியினுடைய படை பலங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். அதே போல லைஃப்ல நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். 3ஆம் இடம் வலுப்பெற்றால் தைரியம் கிடைக்கும். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் என்பதனை போல சகோதர உறவு மேன்மையடையும். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. நிறைய எதிர்பார்க்கின்ற இடங்கள்ல இருந்து எதிர்பாராத சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும். நிறைய இருக்கு 3ஆம் இடத்துக்குன்னு, நம்ம இதை சுருக்கமாக சொல்லுகின்றோம். இந்த 4 விஷயங்களும் மிகச் சிறப்பாக அமையும். இந்த உறவுகள்ல இந்த தம்பி உறவு ரொம்ப சூப்பரா இருக்குங்க. பங்காளி சண்டையே வரலன்னா சொத்து சண்டை வரப்போறது இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஆக அன்பு நண்பர்களே, உங்க ஜாதகத்தில் 3ஆம் இடம் எப்படி இருக்கின்றது என்பதனை பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு ஏற்றாறு போல நீங்கள் நடந்து கொள்வது சிறப்பானது. இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். மீண்டும் நாளை மாலை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.